பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்ல வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்ல கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சார். இல்ல கரிஞ்சீரகம் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்ல நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்ல பிரஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்ல இன்சுலின் தான் நடத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. நல்லா கேட்டுடுங்க. இன்னைக்கு சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய சங்கடமான விஷயமே. நல்ல காது கொடுத்து கேளுங்க. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான். அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஆபத்தானது. இது எழுதி எடுத்துடுங்க. இதை எழுதி எடுத்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கும். இது எழுதி எடுங்க சார். எழுதி எடுத்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான். ரெண்டு வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் அது 4 மாத்திரை ஆகும், அப்புறம் 8 மாத்திரை ஆகும், அப்புறம் அது 10 மாத்திரை போட்டா கூட நோய் சரியாகாது. ஏன் சரியாகாது அப்படின்னா நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணவே இல்லையே. நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஒரு கூட போட்டு கேளுங்க. நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல YES டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா? இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128 86 கிலோ. நான் புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை நான் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷேம். இன்னைக்கு நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஷேம். ஷேம்னா அதே மாதிரி ஷேம் வேற எதுவுமே கிடையாது. வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். புரியலையா? அதே மாதிரி தான் நீங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய மாத்திரையும் இன்சுலினும் நீங்க நிரந்தரமா நடத்தணும்னா ஒரே ஒரு வழிதான், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இது எழுதிடுங்க சார். எடுத்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கும். இந்த இன்சுலின் சரி பண்ணணும்னா ஒரு வழிதான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எஸ்ன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. சரியா?